Let's learn Tafsir of Quran with Fatima. Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூரா என்னன்னா சூரா தப்பத். தப்பத் அப்படின்னா நாசமடைந்து விட்டது என்று பொருள் வரும். இந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சிறிய தகப்பனார் அபி லஹப் மற்றும் அவருடைய மனைவி அவங்களுடைய அழிவை பத்தி இந்த சூரா எடுத்துரைக்கும். இந்த சூரா மக்கி, அதாவது மக்கள் இருக்கப்பட்ட சூரா. இதில் மொத்தம் 5 வசனங்கள் இருக்கிறது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அல்லாஹ்னும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். தப்பத் யதா அபி லஹபி வதப். தப்பத் நாசமடைக, யதா யதானா கைகள், கைகள் நாசமடைக, அபி லஹப் அபி லஹபின் இரு கைகளும் நாசமடைக, வதப் மேலும் அவனும் நாசமாவானாக, வானா மேலும் தப் அவனும் நாசமாவானாக. மா அக்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப். மா அக்னா, அக்னானா பயன், மா வரும்போது இல்லைன்னு செய்து வரும். இப்போ மா அக்னா பயனளிக்கவில்லை, அன்ஹு அவனுக்கு பயனளிக்கவில்லை, மாலுஹு மால் அப்படின்னா செல்வம், ஹூ அப்படிங்கும்போது அவனுடைய அப்படின்னு சேர்த்து வரும். அப்போ அவனுடைய செல்வம் அவனுக்கு பயனளிக்கவில்லை. வமா கஸப் இன்னும் அவன் சம்பாதித்ததற்குள்ளேயே அந்த சம்பாதித்த ஒன்றும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. அவனுடைய செல்வமும் அவன் சம்பாதித்ததும் அவனுக்கு பயனளிக்கவில்லை. சாயஸ்லா நாரன் தாத லஹப். சாயஸ்லா இன்னும் விரைவில் அவன் நுழைவான். எஸ்லானா நுழைவான், சா அப்படிங்கும்போது விரைவில் சீக்கிரம் அப்படிங்கிறது சேர்ந்து பொருள் வரும். சயஸ்லா விரைவில் நுழைவான், நாரன் நெருப்பில் நரகத்தில் விரைவில் நுழைவான், தாத லகப் தாத லகப் அப்படின்னா கொழுந்துவிட்டெரியும் நெருப்பில் அவன் நுழைவான். வம்ராத் வம்ராத் அப்படின்னா மனைவி, ஹூ அப்படிங்கும்போது அவனுடைய, மேலும் அவனுடைய மனைவியும் நெருப்பில் நுழைவாள். ஹம்மாலதல் ஹதப். ஹம்மாலத அப்படின்னா சுமப்பவளாக, எதே சுமப்பவளான அல் ஹதப். ஹதப்னா விறகு, விறகுகள் இருக்குல்லையா, அந்த விறகு கட்டை, அந்த விறகுகளை சுமப்பவளான அவளுடைய மனைவியும் அந்த நெருப்பில் நுழைவாள். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மசத். ஃபீ அப்படின்னா இல், ஜீதிஹா அப்படின்னா அவளுடைய கழுத்தில், ஹப்லுன் கயிறு இருக்கும். எதனாலான கயிறு அப்படின்னா மின் மசத். மசத்னா பனை நாறு, ஈச்சங்கயிறு, அதிலிருந்து செய்யப்பட்ட கயிறு அவளுடைய கழுத்தில் இருக்கும் அப்படின்னு இந்த சூறாக்கு பொருள் வரும். இந்த சூறா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தகப்பனார் அவங்க நபிகள் நாயகத்துக்கு நிறைய கெடுதல்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவங்களோட அழிவை இது பண்ணுறதுக்காக சொல்கிறதுக்காக இறைவன் இந்த சூறாவை இறக்கியிருப்பான். இந்த சூறா கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னென்னா,